சரி சரி. மருந்துகளை எல்லாம் ஒன்றாகவே சேகரித்தாள். என்ன பண்றா? மை போல அரைத்தாள். பிறகு நிழலிலை வைத்து கமுகம் வாழையிலை வைத்து சிறு சிறு உருண்டைகளாகவே உருட்டி ஆமா நிழலிலை வைத்து காய வைக்கிறார். காரணம் என்ன தெரியுமில்ல? இதுக்கு வெயிலில் வைத்து அதனுடைய வீரிய வேகமானது பட்டுன்னு குறைஞ்சிரும். நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து நின்னு வேலை செய்யணும். உடக்கு போடுறதுக்கு முன்ன வேலை செய்யணும். வேலை செய்யணும். ஆனா கொஞ்ச நாள் கறக்கணும். ஆமா என்பதாகத்தான் அப்படி நைசியமா வேலை செய்யறா என்று சொல்லி அப்படி அருமையாக வெற்றிலை பாக்கோடு சேர்த்து வைத்தாள். அதாவது அந்த கசப்பு தெரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்றா? வெற்றிலைக்கு பின்னால தேனை தடவி வைக்கிறா. ரொம்ப விவகாரமான ஆளா இருக்கு. அண்ணா ஆமா அந்த நேரத்துல இவன் போக மாட்டானோ. எப்படி சுத்தி சுத்தி அங்க சுத்தி இங்க சுத்தினாலும் கடைசியில இங்கதான் வருவான். வாங்கன்னு தானே வரோம், வேற என்னத்துக்கு வரோம்? நான் கொடுத்தாதானே வாங்குவான். சரி அந்த நேரத்திலே சரி பார்த்தாள் வாருங்கள். இந்த சிவகாமியானவள் மனதிற்குள்ளே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் சமயத்திலே வெற்றிலை பாக்கோட சேர்ந்து இன்னைக்கு இவனை எப்படியாவது காலி பண்ணிடணும். இன்னைக்கு விட்டுட்டு போனாங்க. அவங்க ஏதோ மிஸ் ஆயிட்டு கேன்சல். அப்படி இல்ல, உள்ள கேன்சல் அவன் செத்தாய். அந்த நேரத்திலே சரி பார்த்தார் பாருங்க லட்சுமி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வேதியர் வந்துருவார். வந்துட்டே இருக்கிறார். அதனால இன்னையோடு வேதியருக்கு கதையை முடிக்கணும். நம்ம அவர் பட்டே பார்த்தேளா? நான் பார்க்க மாட்டேன், நீயே பாரு. சரி சரி. அந்த நேரத்தில் இதை பாருமா, வேதியர் வந்த உடனே ஒரு வெற்றிலை பாக்க வச்சிருக்கிறேன். அந்த வேதியர்கிட்ட கொடுக்கணும். சரி. அதுக்கு முன்னால ஒரு டம்ளர் நீ பால் கறந்து வச்சிருக்கிறேன். சரி. அதை நல்லா காய்ச்சி வச்சிருக்க, அதையும் வேதியர்கிட்ட கொடுத்துடணும். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு இந்த சிவகாமியானவள் சென்ற பிறகு பார்த்தான் இந்த வேதியானவள் லட்சுமி மேல் ஆசை கொண்டு, லட்சுமி மேல் ஆசை கொண்டு, ஆசை கொண்டு, ஆசை கொண்டு, ஆசை கொண்டு வாராணி என்ற வேதியை நமந்த வேதியனோ ஆசை கொண்டு, ஆசை கொண்டு வாராணி வேதியனோ வேதியனோ பார்த்தாளே லட்சுமியா சாமியோடு இது சொல்வா. லட்சுமி பார்க்க வேணுமே என்று சொல்லி அப்படியே வருகின்றான். பார்த்தாள் இந்த லட்சுமியானவள் ஓடோடி வருகின்றாள். சுவாமி லட்சுமி வாங்க வாங்க சுவாமி வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன் சுவாமி. உன்னை பார்க்கணும்னு ஆசையா ஓடி வந்துட்டேன். என்ன பாக்குறதுக்கு தான் வந்தீங்களா? நேக்கு இருமல் சரியா எடுத்துறதுக்கு ஒரு சுக்குமல்லி காப்பி கொடுத்தீங்க. ஆமா, அது போல இன்னொரு முறை கிடைக்கும். வாங்க சுவாமி. என்னாச்சு? உங்களுக்கு இருமல் போயிட்டு எனக்கு வந்துட்டு. ஐயோ, ஒரு ஆளுக்கு விட்டுடுதா, ஒரு ஆளுக்கு தொட்டுருது. நேற்றுக்கு நான் உங்களுக்கு காப்பி போட்டு தந்தேன் இல்ல, இன்னைக்கு நீங்க எனக்கு போட்டுதாங்க. ஐயோ, நேக்கு நம்ம ஆத்துல போடுறதுக்கு பழக்கம் அனுமதி உண்டுமா என்ன? சுவாமி அத்தை எங்க ஆத்துல இல்லையோ? அவங்க இல்லாதனாலதானே சொல்றேன். பிரமாதம். நேக்கு காப்பி போட்டு பழக்கமே கட்டி கொடுக்குறியா? சரி சுவாமி, அதுதான் விஷயம். சுவாமி இங்க பாருங்க, காலையில ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா சுவாமி? வெறும் வயிறா இருக்கிறது. ஐயோ, எதுவும் சாப்பிடலையா? எதுவுமே இன்னைக்கு சாப்பிட கூட விரதம் பார்க்கும் கேட்டியோ? சுவாமி விரதம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அனுமனுக்கு விரதம் இருக்கிறேன். இது அனுமனுக்கு விரதமா? இந்த பாருங்க, நான் இருக்கும்போது ஒரு மானுக்கும் விரதம் இருக்க முடியாது. உட்கார்ந்து இருக்காருல அனுமன். அவரு சுடுதாலும் விரதம் உட்கார்ந்து இருக்கிறேன். சுவாமி இது பாருங்க, உங்களுக்காக வேண்டி ஒரு டம்ளர் நிறைய பால் கறந்து நல்ல காய்ச்சி கொண்டு வந்திருக்கிறேன். சரி, இது குடிங்க சுவாமி. விரதம் நாளையில இருந்து பார்த்து விடலாம். நமக்கு லட்சுமி தானே முக்கியம். அப்படி பால விரதத்தை குடித்தார். பால் அமிர்தத்தை குடித்து முடித்த உடனே அடி நாக்கில ஒரு சொட்ட மூடதான் பத்துக்கலாம். அப்படின்னா லட்சுமி அளவில் கணக்கு பண்ணிட்டா. இவன் சரியான ஒரு ஆளாத்தான் இருக்கிறான். ஆமா, என்னத்தை கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிருவோம் போல. அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு இவனுக்கு வெத்திலேயே கையில கொடுத்துட வேண்டியதுதான். ஆமா என்று சுவாமி. சுவாமி இங்க வாங்க. உண்மையாவே என் மேல உங்களுக்கு பாசம் இருக்குதானே? ஆமா, உண்மையாவே பாசம் இல்லாம இங்க அடிச்சு போட்டு கரையில ஓடி வந்துட்டே இருக்கிறேன். சுவாமி அப்படின்னு சொன்னா நான் என்ன கொடுத்தாலும் நீங்க வாங்கி சாப்பிடுவீங்கல்ல? எதை கொடுத்தாலும் சாப்பிடணும்னு முடிவு பண்ணி எடுக்கும். அப்படியே வேற என்ன கதை இருக்கிறது? சுவாமி உங்களுக்காக வேண்டி ஒரு வெத்தலை பாக்கு வச்சிருக்கிறேன் சுவாமி. ஆமா. குழந்தை என்னங்க? நேக்கு வெத்தலை பாக்கு போட்டு வந்த பிள்ளை வழக்கமே
இல்லை. நான் கொடுத்தா வாங்கி சாப்பிட மாட்டீங்களா? லட்சுமி கொடுத்தா வேண்டாம்னு சொல்ல முடியுமோ சுவாமி? பாருங்க, நான் வெத்தில பார்க்க உங்களுக்கு ஆ தருவேனா? சரி, நீங்க ஆ சொல்லணுமா? இன்னுமா? ஆமா. படிக்க வேண்டி இருக்குதோ? இல்ல, வெத்தில பார்க்க சாப்பிடணும். ஆல இருந்து ஆரம்பம். நான் உங்களுக்கு ஊட்டி விடுவேன். அற்புதம் சுவாமி. அம்மா இது பாருங்க, உண்மையாவே என் மேல பாசம் இருந்துச்சுன்னு சொன்னா சரி, இந்த வெற்றிலுடைய உமிழ் நீரை நீங்க கீழே துப்பவே கூடாது. என்ன செய்யணுமா? விழுங்கிடணும். இது என்னடி பெரிய விஷயம்? நான் பாரு எப்படி தவச்சு பெற்று சாப்பிடுதானே. இந்த வெற்றிலை அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தா பாருங்க, இந்த லட்சுமி அப்படியே அவன் முதுகுல கொண்டு கைய வைக்கிறான். அப்படியே சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருந்து பாருங்க. வெற்றிலுடைய விமிழ் நீரை விழுங்க 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 பக்கத்துல இருந்த லட்சுமி பன்மடங்கு அழகாக அவன் கண்களுக்கு தெரிகிறது. இந்திய லோகத்தில் இருக்கக்கூடிய சுந்தரி மாதிரி தெரிகின்றார். சுந்தரிதான் சுந்தரி. அப்படியே மருந்திட்ட மயக்கத்தினாலும் லட்சுமியின் மேல் இருக்கக்கூடிய கரக்கத்தினாலும் அப்படியே லட்சுமியுடைய அருகாமையில மெல்ல லட்சுமி வந்து பாக்குறா. சுவாமி சுவாமி சுவாமி, வெத்தில எப்படி இருந்துச்சு? தூக்கலா இருக்கிறது. அப்படியா? சுவாமி எடுத்து பார். அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க என் மேல. கட்டிச்சு எடுத்துட்டு சுவாமி இங்க பாருங்க. சரியா அப்போ உங்க வீட்டுக்கு போகுமா? நீங்க போறீங்களா? டைம் ஆகல. அப்படியா? அம்மா வேற ஒத்தையில விட்டுட்டு போயிருக்கிறா. சரி, ஒத்தையில விட்டுட்டு போறது கொஞ்சம் சங்கடமா இருக்கிறது. சுவாமி இது பாருங்க, என்னைக்கு பார்த்தாலும் என்ன வந்து வந்து பாத்துட்டு தான் போவீங்களா? எனக்கு நீ எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டீங்களா? பாரு, நாளைக்கு ஆத்துக்கு வரக்கூடிய சமயத்துல என்னெல்லாம் கொண்டு வரேன்னு பாரு. இன்னைக்கு எதுவுமே கொண்டு வரலையா? இன்னைக்கு ஒரு தங்க நெக்லஸ் இருக்கிறது. அப்படி எப்படி வச்சிருந்தே இருந்தா எப்படி என் கையில தந்ததானே தெரியும். கொடுக்கலாமா வேணாமான்னு நேக்கு ஒப்பனாட்டிக்கிட்ட முன்ன பழகி பழக்கம் இல்லை. அதுதான் நான் என்ன பண்றது எது பண்றதுன்னு சங்கடம் விட்டு இருக்கிறேன். அண்ணனை பாக்காதீங்க. அவ ஆத்துக்குள்ள இருந்து கவனிச்சுட்டு இருக்கிறாளா? ஆமா. அவளுக்கு ஒரு மோதிரம் கொடுத்தேன் கேட்டியா? அப்படியா? அதான் அம்மனி நிக்கிறான். சொல்லவே இல்ல. அதற்கு காட்ட மாட்டான். ஆகட்டுமே என்று சொல்லி சரி பார்த்தான் இந்த வேதியனானவள். அந்த லட்சுமி மேல் ஆசை கொண்டு ஆசை கொண்டு பாப்பானோ அவனுடைய உடைமை எல்லாம் கோவில் மூந்தல் அத்தனையோ அவன் கொள்ளையிட்டு கொடுத்தாரே. கொழுப்பு கொண்ட மாடது போ, கொழுப்பு கொண்ட மாடது போ, தொழில் பை கொண்டு வந்தார். கொழுப்பு கொண்ட படிவனத்தை கண்ட போதே படிவனத்தை கண்ட போதே மனமறிந்தாள் தாடியவள். பார்த்தான் இந்த வேதியனானவள் லட்சுமி மேல் ஆசை கொண்டு வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்துக் கொண்டு லட்சுமி லட்சுமி என்று சொல்லி லட்சுமியுடைய கையிலே கொண்டு கொடுக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக பொருளை கொடுத்தானல்லவா? சக்களவு தங்கமாக இருந்தாலும் செதுக்கி எடுத்தால் சில நாட்களிலே குறைந்துவிடும் என்பதை தெரியாத இந்த பறையவன் அள்ளி கொடுத்தால் அரை அளவு இருக்கக்கூடிய பொன்னையும் காலி செய்தான். அம்மையப்பர் தேடி வைத்திருந்த அத்தனை பொருட்களையும் கொண்டு கொடுக்கின்றால் கடைசியில சில்லறை துண்டுகளையும் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சுட்டான். கொடுக்க கொடுக்க உடமையெல்லாம் குறைந்து வருகின்றது. அதெல்லாம் நோட்டம் போடுறா தாய் கிழவி சிவகாமி இருக்கின்றாள் இந்த சிவகாமி. எப்படி வரட்டும் வரட்டும். இன்னைக்கு இந்த வெறும் பைய சில்லறை வரட்டும். நோட்டா இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு அடக்கம் இல்லாம இருந்து இன்னைக்கு எப்படியாவது கைகளை விட்டுற வேண்டியதுதான். சில்லறைன்னு வந்த உடனே கல 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 கலன்னு குலுங்குது பத்தியா? இந்த மாதிரி இந்த சில்லறை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தானே நமக்கு தான் பேராபத்து அப்படின்னு சொல்லி அன்றைய தினத்துல லட்சுமியும் யாருக்கும் தெரியாம ஒரு அயலூருக்கு நாட்டியத்துக்கு அனுப்பி வச்சுட்டான். அந்த நேரத்திலே சரி பார்த்தான் இந்த வேதியை நான்வன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் சரி லட்சுமியை போய் பார்த்து அத்தை கிட்ட பேசி நாளைக்கே கல்யாணம் முடிச்சு அங்கேயே செட்டில் ஆயிருந்து வேற என்ன அக்கம் பக்கம் போகப்படாது. ஒரு இடம் போயிடக்கூடாது. இனிமேல் லட்சுமிக்கு கொண்டு நாட்டியத்துக்கு